ஒரு தம்பதியினரில் வயது வித்தியாசம் அதிகம் இருக்கிறதுனால எந்தவித பாதிப்பும் உங்களுடைய கருத்தரிப்பிலையோ இல்லை குழந்தை பேரிலேயோ இல்லை குழந்தை வளரும் போதோ பாதிப்புகளை உண்டாக்காது. ஆனால் பொதுவாக இந்த வயது வித்தியாசத்தில் ஆண்களோட வயது, இப்போ பெண்ணுக்கு நம்ம சொல்கிறோம் வயது அதிகமாக வாய்ப்புகள் குறைவு, ஆண்கள் வயதான ஆண்களால் குழந்தை பேர் பெற முடியுமா, அதனால் ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு வயது கூடும் பொழுது ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாகிறது. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் அந்த குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வயதான எந்த செல்ஸ்லையும் இருக்கிற சென்ட்ரோமியர்ஸ்னு அந்த செல், அந்த ஒவ்வொரு செல்ஸ்லையும் இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற அந்த சென்ட்ரோமியர்ஸ் வைடன் ஆகுது, அதோட ஜங்ஷன்ஸ் விரிவடைகிறது, அதோட ஆர்ம்ஸ்லாம் ஷார்டன் ஆகுது, அதில் இருக்கிற அந்த புரோட்டீனோட ஒரு சில லேயர்ஸ் எல்லாமே சுருங்குகிறது. இந்த மாதிரியான மாற்றங்கள் இயற்கையாகவே வயதாகும்போது குரோமோசோம்ஸை பாதிக்கிறதுனால இத்தகைய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ கருமுட்டைகளும் விந்தணுக்களும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகிறது.